Welcome students, 11th standard Biozoology chapter 11 Chemical Coordination and Integration பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஹைப்போதலாமஸ் 11.2.1 ஹைப்போதலாமஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹைப்போதலாமஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம பிரெயின் இதை வந்து நம்ம 10th சாப்டரில் படிச்சிருப்போம். பிரெயினோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது பிரெயினை வந்து நம்ம ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின் அப்படின்னு 3 பகுதியாக பிரிப்போம். அதில் அந்த பிரெயினோடைய லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், தண்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிம்பிக் சிஸ்டம் அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இதுதான் பிரெயின் அப்படின்னு வச்சிங்களேன். பிரெயினுடைய ஃபோர் பிரெயின், அதாவது செரபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, செரபரல் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, இப்படி தான் இருக்கும் பிரெயின். இந்த டயன்செஃப்லான் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ இந்த செரபரல் ஹெமிஸ்பியர் இதனுடைய பேஸ் ரீஜனில், செரபரல் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், பேஸ் ரீஜனில் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டால்க் இருக்கும். அந்த இந்த ஸ்டால்க் இருக்கும். இதில் தான் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நர்வ் டிஷ்யூ தான், எல்லாமே நர்வஸ் டிஷ்யூ தான். ஸோ இந்த ஸ்டால்க்கு கூடமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் டிஷ்யூ தான். ஆனால் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு நம்ம இந்த சொல்கிறோம் இல்லையா, இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு எபித்தீலியல் டிஷ்யூ. ஸோ அது எண்டோக்ரைன் டிஷ்யூ. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் ஹைப்போதலாமஸை பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ ஹைப்போதலாமஸ் இஸ் downward from the brain ending. ஸோ பிரெயின் எண்டிங்லேருந்து டவுன்வோர்டாக இறங்கி வரக்கூடிய ஒரு ஸ்டால்க்கு தான் இந்த ஹைப்போதலாமஸ். The hypothalamus which connect nervous tissue to the endocrine tissue. இது நர்வ் டிஷ்யூ, இது எண்டோக்ரைன் டிஷ்யூ. இந்த எண்டோக்ரைன் டிஷ்யூவையும் நர்வ் டிஷ்யூவும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இணைப்பு பண்ணக்கூடிய ஒரு செயலை தான் இந்த ஹைப்போதலாமஸ் செய்யுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பை மீன்ஸ் ஆஃப் தட் ஜங்ஷன், ஏன்னா இந்த பிட்யூட்டரி கூட ஜங்ஷன் ஆகக்கூடிய இந்த இணைப்பை வச்சுக்கிட்டு இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுது, பிட்யூட்டரியை கண்ட்ரோல் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது. பிட்யூட்டரியை என்ன பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது, செயல்பட வைக்குது பிட்யூட்டரியை. அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் தீஸ். அதாவது இந்த ஹைப்போதலாமஸில் நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் இருக்கும். அது நியூரோ டிரான்ஸ்மிட்டரை செக்ரேட் பண்ணும். ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செக்ரேட் ஆகக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுன்னா இந்த பிட்யூட்டரியோடைய செக்ரீஷன்ஸை ரெகுலேட் பண்ணும். ஸோ the neurotransmitters which is secreted in hypothalamus which regulate the pituitary part. இப்போ பிட்யூட்டரியிலுடைய செயல்கள் என்னவோ, பிட்யூட்டரியுடைய ஹார்மோன் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஹைப்போதலாமஸோட ஒரு கண்ட்ரோல் வேணும். அந்த கண்ட்ரோலுக்கு ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா. அண்ட் த ஹார்மோன்ஸ் எய்தர் ரிலீசிங் ஆர் இன்ஹிபிட்டிங். இப்போ இந்த ஹைப்போதலாமஸ் மூலயமா உருவாகக்கூடிய ஹார்மோன்களில் எப்படிப்பட்ட ஹார்மோனாக இருக்குன்னா, ஒன்று இந்த பிட்யூட்டரியை தூண்டி விடக்கூடிய ஹார்மோன், அப்பர் ஹார்மோன் அதை போட்டிருக்கோம், சரியா. இந்த பிட்யூட்டரியை தூண்டி விடக்கூடிய ஹார்மோனாக இருக்கலாம். ஆர் அதர்வைஸ் இன்ஹிபிட்டரி ஹார்மோன். இந்த பிட்யூட்டரி அதிகமான செயல் செய்கிற பிட்யூட்டரி, நீ நிறைய ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற, வேணாம் கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஹிபிட்டரி ஹார்மோனாக இருக்கும். அதாவது தடை செய்யக்கூடிய, செயலை நிறுத்தக்கூடிய ஒரு ஹார்மோனாக இருக்கலாம். ஸோ அப்போ ஹார்மோன்ஸ் which is from a neurotransmitter in the form of neurosecretory cells in the hypothalamus இல்லையா. ஹைப்போதலாமஸால் உருவாக்கப்படக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கலாம், ஒன்று ரிலீசிங் ஹார்மோனாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் இன்ஹிபிட்டரி ஹார்மோன்ஸாக இருக்கலாம். ரிலீசிங் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் பிட்யூட்டரியை அதிகப்படுத்துறது, பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸை அதிகமாக சுரக்கக்கூடிய வேலைகளை செய்ய வைக்கிறது தான் ரிலீசிங் ஹார்மோன். இன்ஹிபிட்டரி அப்படின்னா பிட்யூட்டரியோடைய வேலைகளை கம்மிப்படுத்துறது, பிட்யூட்டரியோடைய செக்ரீஷன்ஸை, சுரப்பிகளை நீங்கள் அதிகமாக சுரக்கிறீங்க, வேணாம் கம்மிப்படுத்துங்க அப்படின்னு கம்மிப்படுத்தக்கூடிய அந்த செக்ரீஷன்ஸ், சரியா, அதான் இன்ஹிபிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் ஆஃப் பிரெயின், த
தலாமிக் ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் பிளட் வெசல். அப்போ நம்ம பிட்யூட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஆன்டீரியர், போஸ்டீரியர். ஆன்டீரியர் அப்படின்னா முன்பக்கம் இருக்கிறது தான் ஆன்டீரியர். ஸோ இதை மாதிரி எடுத்துக்குவோம். இதை நம்ம இப்படி வச்சுக்குவோம். சரியா? முன்பக்கம் நீட்டிகிட்டு இருக்கு பாரு, இதுதான் ஆன்டீரியர் பிட்யூட்டரி, ஏபி அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். பின்பக்கம் இருக்கிறது போஸ்டீரியர் பிட்யூட்டரி, பின்பக்கமாக இருக்குது, அதனால் போஸ்டீரியர் பிட்யூட்டரின்னு சொல்கிறோம். இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி அப்படிங்கிறது இந்த ஹைப்போதாலமஸ் கூட எப்படி சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் வெசல் மூலயமா சேர்ந்துருக்கு. நீங்கள் புக்கில் பார்க்கலாம், கொடுத்துருப்பாங்க. அந்த பிளட் வெசல் பேர் ஹைப்போஃபைசியல் ஆர்டரி அப்படின்னு பேர். ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் பிளட் வெசல் அப்படின்னு நம்ம இங்கே பொதுவாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் பிளட் வெசல் அதன் மூலியமாக என்ன இந்த ஹைப்போதாலமஸ் விச் கனெக்டட் டு த ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எபித்தீலியல் செல்ஸ், நான் நியூரோனல் செல்ஸ். அது நியூரோனல் செல்ஸு கிடையாது, அது வந்து ஒரு எபித்தீலியல் செல்ஸ், ஒரு செக்ரேட்டிங் செல்ஸு, எண்டோக்ரைன் செல்ஸு. இது என்னது? எண்டோக்ரைன் செல்ஸ். இந்த எண்டோக்ரைன் செல்ஸ் எப்படி ஹைப்போதாலமஸ் கூட சேர்ந்துருக்கு? பிளட் வெசல் மூலயமா இணைந்து இருக்குது. எப்படி இணைந்து இருக்குது? இரத்த குழாய்கள் மூலயமாக இந்த முன்பக்க பிட்யூட்டரி, அதாவது ஆன்டீரியர் பிட்யூட்டரி இணைந்து இருக்குது. இதுவே பின்பக்க பிட்யூட்டரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பாருங்கள் பின்பக்கம் ஹைப்போதாலமஸில் வந்து பின்பக்கம் என்ன நரம்புகளாலே, நரம்பு மண்டலத்தாலே இணைந்து இருக்குது. ஸோ இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி விச் இஸ் மேட் அப் ஆஃப் நியூரோனல் செல்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். இந்த நியூரோனல் செல்ஸ் மட்டும் இல்லாமல் விச் இஸ் பிரிங் அப் பை த ஹைப்போதாலமஸ். ஸோ ஹைப்போதாலமஸால் அது உருவாக்கப்பட்டிருக்குது. அது எப்படி அந்த இணைப்பு எப்படி ஏற்பட்டிருக்குது? நரம்புகளாலே, நரம்பு செல்களாலே அது ஏற்பட்டிருக்கு. அதை பாருங்கள், போஸ்டீரியர் பிட்யூட்டரி கனெக்ட் வித் நர்வ் பண்டில் ஹைப்போதாலமிக் ஹைப்போஃபைசியல் ஆக்சிஸ். இந்த நர்வ் பண்டில் இது வருது பாரு, இதுதான் நர்வ் பண்டில். இந்த நர்வ் பண்டிலுக்கு பேர் ஹைப்போதாலமிக் ஹைப்போஃபைசியல் ஆக்சிஸ். ஸோ இது ஹைப்போதாலமிக் ஹைப்போஃபைசியல் ஆக்சிஸ் இந்த நர்வ் பண்டில் மூலயமாகவே அது இணைக்கப்பட்டிருக்கு, இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த பண்டிலிருந்து வரக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நியூரோ செக்ரீஷன்ஸ் என்ன பண்ணுது? போஸ்டீரியர் பிட்யூட்டரி என்ன ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலைகளை பார்க்குது. அதான் பாருங்கள், இட் ப்ரொடியூஸ், தட் மீன்ஸ் ஹைப்போதாலமிக் ஹைப்போஃபைசியல் ஆக்சிஸ் என்ன பண்ணுது? இட் ப்ரொடியூஸ் நர்வ் சிக்னல் டு கண்ட்ரோல் த போஸ்டீரியர் பிட்யூட்டரி அண்ட் பிலாங் தட் ஹைப்போதாலமஸ் விச் மெயின்டைன். ஹைப்போதாலமஸ் இதெல்லாம் விட ஹைப்போதாலமஸ் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா நம்ம பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. இந்த ஹைப்போதாலமஸ் விச் மெயின்டைன் பிளட் ப்ரெஷர், நம்ம பாடி டெம்பரேச்சர். ஸோ அவர் பாடி டெம்பரேச்சர் 37 or 36 டிகிரி செல்சியஸ் அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். அடுத்து கார்டியோ ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட், சோடியம் பொட்டாசியம் சொல்கிறோம் இல்லையா, அந்த எலக்ட்ரோலைட்டை மெயின்டைன் பண்ணுது. அண்ட் தென் பாடி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. இதெல்லாம் தவிர்த்து இந்த ஹைப்போதாலமஸ் வேரியஸ் இமோஷ்னல் ரெஸ்பான்ஸை மெயின்டைன் பண்ணுது. த இமோஷ்னல் ரெஸ்பான்சஸ் ஆர் மெயின்டைன் பை த ஹைப்போதாலமிக் ஆர் ஹைப்போதாலமஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹைப்போதாலமஸ் ஹார்மோன், ஹைப்போதாலமிக் ஹார்மோன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஹைப்போதாலமஸ் ஹார்மோன் அப்படிங்கிறது ஒன்று என்ன பண்ணும்? பிட்யூட்டரியுடைய செக்ரீஷன்ஸை அதிகப்படுத்தும், இல்லை பிட்யூட்டரியுடைய செக்ரீஷன்ஸை கம்மிப்படுத்தும். அதிகப்படுத்தினா அதை ரிலீசிங் ஹார்மோன் சொல்கிறோம், கம்மிப்படுத்தினா அது இன்ஹிபிட்டரி ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ என்னென்ன ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, பிட்யூட்டரி என்னென்ன ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹைப்போதாலமஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஹார்மோன்ஸ் மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா TRH தைரோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். TRH அப்படிங்கிறது தைரோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். ஸோ நம்ம தைரோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் போனால் என்ன பிட்யூட்டரி என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? அப்போ பாருங்கள், ஹைப்போதாலமஸ்லேருந்து TRH வந்ததுன்னா இந்த பிட்யூட்டரி என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை இது ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது இங்கேருந்து GnRH கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் இங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்ன பண்ணும்? கொனடோட்ரோபின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது CRH கார்டிசால் ரிலீசிங் ஹார்மோன், கார்டிசால் ரிலீசிங் ஹார்மோன். ஸோ அது வந்தோடனே ஆன்டீரியர் பிட்யூட்டரி கார்டிசால் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் GHRH க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணால் இங்கே GH ஹார்மோன்
எண்டோக்ரைன் கிளான்ஸில் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் growth ஹார்மோன் ஆர் ஸ்டொமட்டோட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது PRH ப்ரோலாக்டின் ரிலீசிங் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இங்கே ஹைப்போதாலமஸ்லேருந்து வந்துச்சுன்னா இங்கே ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் ப்ரோலாக்டின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது LH ஆர் H. ஸோ LH லியூட்டினைசிங் ரிலீசிங் ஹார்மோன். லியூட்டினைசிங் ரிலீசிங் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இங்கே LH ப்ரொடியூஸ் ஆகும். ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் லியூட்டினைசிங் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து LH அப்படிங்கிறது மாதவிடாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்சுரல் சைக்கிளுக்கு ஓவிலேஷன் ப்ராசஸுக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன். அடுத்தது MSH மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன். MSH RH அப்படிங்கிறது ஹைப்போதாலமஸில் ப்ரொடியூஸ் ஆனால் இங்கே MSH ப்ரொடியூஸ் ஆகும். மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நம்மளோட கலருக்கான ஹார்மோன். அடுத்தது GHIH. இதுக்கப்புறம் GHIH அப்படின்னா என்னது? growth ஹார்மோன் இன்ஹிபிட்டரி ஹார்மோன். அதாவது இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி நிறையா growth ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை கண்ட்ரோல் பண்ணணும், கம்மிப்படுத்தணும் அப்படின்னா இங்கேருந்து GHIH வரும். growth ஹார்மோன் இன்ஹிபிட்டரி ஹார்மோன் இங்கே இந்த ஹைப்போதாலமஸ்லேருந்து வருது. அந்த ஹார்மோன் வந்த பிறகு ஆன்டீரியர் பிட்யூட்டரி நிறையா செக்ரீட் பண்ண growth ஹார்மோனை நிறுத்திக்கன்னா சுத்தமாக இல்லை, என்ன ரெகுலேட் பண்ணதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது ப்ரோலாக்டின் இன்ஹிபிட்டரி ஹார்மோன். ஸோ ஆன்டீரியர் வந்து இப்போ ஆன்டீரியர் பிட்யூட்டரி நிறைய ஹார்மோன்ஸ்னால் அது ப்ரோலாக்டின் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணுது? ஆமாம். அடுத்தது MSH-IH அதாவது மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். அப்போ இந்த ஹைப்போதாலமஸ் MSH-IH ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணுது? MSH அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டீரியர் பிட்யூட்டரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுடைய வளர்ச்சியை செக்ரீஷன்ஸை கட்டுப்படுது. இப்படி நம்ம பாடியில் ஸோ பெரும்பாலும் நம்ம படிச்சிருப்போம் ஏன்னா பிட்யூட்டரி கிளாண்டு தான் பெரிய மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா ஆஃப் அதர். ஏன்னா மற்ற கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா பிட்யூட்டரி கிளாண்டுக்கிட்ட தான் இருக்குது, அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரான்னு அதுக்கு பேர் உண்டு. எதுக்கு? இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு உண்டு. இருந்தாலும் அந்த பிட்யூட்டரியே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலை யார் பார்க்குறாரு? ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிறது பார்க்குது. நம்ம அதுதான் முன்னாடியே சொன்னோம், உடலோட இயக்கத்தை இரு விதமான விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணுது. ஒன்று நர்வஸ் டிஷ்யூ, ஒன்று எண்டோக்ரைன் டிஷ்யூ. இப்போ நர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் அலாங் வித் த மசில்ஸ் ஆர் பிரெயின் அலாங் வித் த ஆர்கன்ஸ். ஸோ இந்த எண்டோக்ரைன் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த எண்டோக்ரைன் டிஷ்யூ அலாங் வித் த ஹார்மோன்ஸ் வித் த அதர் ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு கட்டத்தில் சேருது. எங்கே சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ் கண்ட்ரோல் பிட்யூட்டரி கிளாண்ட். ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணுது? பிட்யூட்டரியை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிறது என்ன, எங்கே இருக்குது, இந்த ஹைப்போதாலமஸுக்கும் பிட்யூட்டரிக்கும் என்ன கனெக்ஷனு, எப்படி கனெக்ஷனு, ஸோ அந்த பிட்யூட்டரியை நம்ம எப்படி பிரிக்கிறோம், அந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹைப்போதாலமஸ் கூட எப்படி கனெக்டாக இருக்குது, போஸ்டீரியர் பிட்யூட்டரி இந்த ஹைப்போதாலமஸ் கூட எப்படி கனெக்டாக இருக்குது, இதில் எபித்தீலியல் பார்ட் எது, நியூரோனல் பார்ட் எது, இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி அப்படிங்கிறது எபித்தீலியல் எண்டோக்ரைன் செல்ஸ் இருக்குது. போஸ்டீரியர் பிட்யூட்டரின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் மேடப் ஆஃப் நியூரோனல் செல்ஸ், அதனால தான் அதுக்கு பேர் நியூரோ ஹைப்போஃபைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு பேர் அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்டீரியர் பிட்யூட்டரி பேர் நியூரோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய ஹார்மோன்ஸ் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு சில ஹார்மோன்ஸ்னால் 2 ஹார்மோன் தான். ஒன்று ADH, நம்ம கிட்னி லெசன் எக்ஸ்கிரீஷன் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ADH அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஒன்று ஆக்சிடோக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த 2 ஹார்மோனும் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த பிட்யூட்டரி. எந்த பிட்யூட்டரி? போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் 2 ஹார்மோன் தான். ரிமைனிங் ஹார்மோன் உனக்கு தெரிஞ்ச என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்கோ அப்படிப்பட்ட ஹார்மோன்ஸ் எல்லாமே எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ திஸ் வீடியோ we can learn about ஹைப்போதாலமஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆன்டீரியர் பிட்யூட்டரி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.